வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம கிராண்ட் பான் கிராண்ட் மை எபிசோட் 3 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தாத்தா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா ஃபார்மில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் ஸ்கூலுக்கே போகல. பாட்டி கொஞ்ச நாள் டோக்கியோவில் இருக்க ஸ்கூலுக்கு போனாங்க. பட் வார் நடந்தனால திருப்பி அவங்களும் இந்த கிராமத்துக்கே வர வேண்டியதாக போயிடுச்சு. டோக்கியோவில் தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம பாட்டிக்கு கிடைச்சிருந்தா கூட அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் கிடைச்சது திருப்பி அவங்க கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நெக்ஸ்ட் நம்ம தாத்தா பாட்டி விளையாடுறதுக்காக ஷோட்டோ அவளோட வீடியோ கேமை கொண்டு வந்து கொடுக்குறா. சாதாரணமான கேம் இல்லை, ஒரு ஜாம்பி கேம். ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீடியோ கேம் விளையாடுறதுனால லைட்டாக பதட்டமாக இருக்காங்க. ஜாம்பி கிட்டேருந்து தப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காப்பாற்றுறது தான் இந்த கேமோட அல்டிமேட் கோல். கம்ப்யூட்டர் கேரக்டர் எல்லாமே சொன்னதை சொல்லிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போய் சில விஷயத்தை இவங்க கேதர் பண்ணுறாங்க. அதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக இருக்குது. அதுக்கான காரணம் மற்றவங்களோட வீட்டுக்குள்ளே போய் பர்மிஷன் இல்லாமல் எடுத்தால் அது திருட்டு மாதிரி ஆகிடும்னு. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் திருப்பி எங்கே மாறி இருந்தால் கூட அவங்களோட மனநல வயசானவங்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் எல்லாமே இவங்களுக்கு செட் ஆகாதுன்னு ஷோட்டோ நினச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கேமில் இருக்க ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே நம்ம தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாம்பியா மாதிரி இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம தான் இவங்களை காப்பாற்றணும்னு அவங்களோட கதையை முடிக்கிறாங்க. நம்ம தாத்தா கன்னை யூஸ் பண்ணி போட்டு தள்ளுற அதே நேரத்தில் பாட்டி அவங்க கிட்ட இருக்க வெப்பனை யூஸ் பண்ணி பொழக்கிறாங்க. சில ஜாம்பிஸோட கதையை முடிச்சதுக்கப்புறமா நம்ம பாட்டிக்கு ஒரு செயின்ஸா கிடைக்கிது. இப்போ அங்கே இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாரும் நிலத்தில் இருக்க வயலுங்களை வீணாக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரெண்டு பேரும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரிஜினலாக இவங்க விவசாயியாக இருக்கனால இந்த விஷயத்தை இவங்களால பொறுத்துக்கவே முடியல. வயலை காப்பாற்ற இவங்களோட வாயை பொழக்கணும்னா அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு தாத்தா அவரோட ஷார்ட் கனை பயன்படுத்தி ஷூட் பண்ணால், இன்னொரு பக்கம் பாட்டி அவங்களுக்கு புதுசாக கிடைச்சிருக்க செயின்ஸாவை யூஸ் பண்ணி சுற்றி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. காலையில் கேம் விளையாட ஆரம்பித்தவங்க சாயங்காலத்துக்குள்ளே ஒட்டுமொத்த கேமையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து மீனா வீட்டுக்கு வரா. ஷோட்டோவை பார்த்தா தான் அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறா. சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எப்பயுமே விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ கூட ஒரே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. பட் வேறு பிளாக்ல இருக்கனால இவங்க பெருசாக ஒன்று மீட் பண்ணிக்கிறதே இல்லை. சின்ன வயசில் இருந்த மாதிரி நான் ஒன்றும் இப்போ கிடையாது, ரொம்பவே மாறிட்டேன்னு ஷோட்டா சரியாக கூட பேச மாட்டா. பதிலுக்கு மீனா சொல்கிறா, உனக்கு தாத்தா பாட்டியை ரொம்பவே பிடிக்கும், அந்த விஷயம் மாறவே இல்லை, அதனால தானே இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக இங்கே வந்து இருக்கேன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தாத்தா ஒன்று எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னு ஷோட்டா சொல்ல கரெக்டாக தாத்தா அந்த இடத்துக்கு வந்து அந்த வார்த்தை கேட்டது அவரோட மனசு அப்படியே ஒட்டங்கி நொறுங்கி போயிடுச்சு. தாத்தா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாத பார்த்து ஷோட்டா இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ண, மன்னிச்சிருங்க தாத்தா, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி ரெண்டு பேரும் பாசம் மழை அப்படியே பொறிஞ்சுக்கின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்க போது திருப்பி அந்த அவர் கிளாஸோட கனவு அவருக்கு வருது. அது மேலே அவர் கொஞ்சம் சாஞ்சி படுக்க போது இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. அடுத்த தூக்கத்தில் இருந்து கண் முழிச்சு பார்த்தா நம்ம தாத்தாக்கு திருப்பி இப்போ வயசாயிடுச்சு. பாட்டி இந்த விஷயத்த பார்த்து என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. சொல்லப்போனால் அவரோட உடம்பு வலியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரோட உருவம் மட்டும் இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கு. திருப்பி வயசான நினச்சி தாத்தா ஃபீல் பண்ணி சாரி கேட்க பாட்டி சொல்கிறாங்க, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் இப்படியே இருந்தால் கூட நான் உங்கள் கூட ஹனிமூன் டூருக்கு வருவேன்னு. அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேரும் டாக்டராக இருக்கிற அவங்களோட பையனை பார்த்து செக்அப் பண்ணுறாங்க. தாத்தாவோட உடம்புல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஆர்கன்ஸ் எல்லாமே இப்போ அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ பாட்டிக்கிட்ட மட்டும் அவரோட பையன் தனியாக பேசுகிறாரு. அப்பாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் அவர் பழைய நிலைமைக்கே மாறிடுவார். ஆனால் நீங்கள் உங்களோட 20s இருக்கிறீங்க. ஸோ அதுபடி பார்த்தா நீங்கள் இன்னும் நிறைய வருஷம் உயிரோடு இருப்பீங்க. இதை கேட்டதும் பாட்டி உள்ளுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒருவேளை எனக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுவாரா, என்னோட பசங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்களா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோடு தான் இருப்பேன் நான். நெக்ஸ்ட் நம்ம தாத்தாக்கு திருப்பி வயசானதை பார்த்து தான் அவரோட பையன் இப்போ கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் பர்ஃபெக்டான கண்டிஷனில் தான் இருக்கேன், வேணா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் வச்சுட்டு என்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு செக் பண்ணலாமான்னு கேட்க, ஓகேனா அவரோட பையனை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்களும் அம்மாவும் ஹனிமூனுக்கு போடுறதுக்கு நான் வேகமாக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல, தாத்தா கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும்னு இப்போ முடிவு எடுத்துட்டாரு. போட்டி ஆரம்பித்து அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம தாத்தா அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் நம்ம தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ஷாப்பிங்காக வெளில போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம தாத்தாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் அவருக்கு வயசு அதிகமாக இருக்காங்க, கூட இருக்கிற பொண்ணு ரொம்பவே யூத்தாக இருக்காங்கன்னு. எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கனால நம்ம தாத்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறாரு. இப்போ கடைக்காரன் வந்து, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, உங்களோட பேத்திக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்க, நம்ம தாத்தாவும் ஆமான்னு சொல்கிறாரு. இவ்வளோ மட்டும் என்னோட பேத்தின்னு சொல்லிட்டா அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனால் நம்ம பாட்டி தாத்தாவோட கையை பிடிச்சிட்டு இவர் என்னோட புருஷன் சொல்ல அப்படி எல்லாரும் ஆச்சரியத்தில் ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம தாத்தா பார்க்க போது சில ஸ்வீட் இருக்கிற விஷயத்த நோட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஸ்வீட்டை நீ சாப்பிட போறியான்னு கேட்க, இப்போ இல்லை எனக்கு ஒன்றும் பசிக்கல, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி பாட்டி சமாளிக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு நம்ம தாத்தாக்கு தெரியும்.
தாத்தாக்கு இப்போ திருப்பி வயசு அதிகமானதுனால இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாமே அவர் சாப்பிடக்கூடாது. அவரோட கண்ணு முன்னாடி சாப்பிட்டா அவருக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ தாத்தா தூங்குனதுக்கப்புறம் நைட்டு வந்து பாட்டி ரகசியமாக சாப்பிட பார்க்க போது கரெக்டாக தாத்தாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. எனக்காக தான் இந்த ஸ்வீட்டை நீ சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒன்றும் பண்ண வேணாம். நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. நம்ம பாட்டியோட அப்பா நல்லா வசதியாக இருக்கனால அவங்க ஒய்ஃப் பக்கம் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாரையும் அவர் சரியாக மதிக்கவே இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்ம பாட்டியோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கிராமத்துக்கு நம்ம பாட்டி வந்துட்டாங்க. அவங்க அப்பா ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டனால நம்ம பாட்டி அங்கே இருக்கிற யாரும் சரியாக நடத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே எப்பயுமே அதிகமாக குளிரும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பசி தாங்குவாங்க. அந்த லைஃப் ஸ்டைலே இவங்களுக்கு சுத்தமாக ஒத்து வரலை. ஓல்சோ நம்ம பாட்டி டோக்கியோவில் பிறந்து வளர்ந்தனால அந்த கிராமத்தில் பேசுகிற பாஷையை புரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களோட ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கனால லோக்கலில் இருக்கிற பசங்க எப்போ பார்த்தாலும் அதை வச்சு இவங்ககிட்ட கிண்டல் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. அதனாலே நம்ம பாட்டிக்கு அந்த ஊரில் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அவங்களோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போகாமல் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிற கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. நம்ம தாத்தா அவரோட ஒர்க்கை முடித்து நடந்து வந்துட்டு இருக்க போது ஃபர்ஸ்ட் டைமாக பாட்டி அப்போ தான் பார்த்தாரு. நீங்கள் என்ன இந்த ஊருக்கு புதுசான அவங்கள பற்றி விசாரிச்சிருக்க, பாட்டி என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க, அதை வச்சு உங்ககிட்ட மற்றவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தாத்தாக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகவே படலை. இப்போ பாட்டிக்கு பசிக்கிற விஷயம் நம்ம தாத்தாக்கு தெரியுது. காரணம் அவங்களோட வயிறு சவுண்டு போடுது. உடனே நம்ம தாத்தா வச்சிருக்க சாப்பாடை பாட்டிக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஒரு பசியில் இருக்க பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்காம போகிற அளவுக்கு இங்கே இருக்கிற நாங்கள் ஒன்றும் மோசமானவங்க இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா அவரோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது டெய்லி பாட்டியை அந்த இடத்துல மீட் பண்ணுவார். தாத்தா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, பேசாமல் நீங்கள் தனியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போகலான்னு. ஆனால் இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இங்கே இருக்க போது அவங்களால நம்ம தாத்தாவை மீட் பண்ண முடியும். பட் அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு நம்ம தாத்தாக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நம்ம தாத்தா ஸ்கூலுக்கு போகல, அதனால் நம்ம பாட்டி சொல்கிற விஷயம் தாத்தாக்கு புரியலன்னு பாட்டிக்கு நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம தாத்தா தூங்கிட்டு இருக்க போது திருப்பி அந்த அவர் கிளாஸ் அவரோட கனவுல வருது. அந்த அவர் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மண் லீக் ஆகிற விஷயத்த அவர் நோட் பண்ணுறாரு. ஆல்சோ இதை திருப்பினால தான் நான் திருப்பி வயசானவனா மாறிட்டேன். ஸோ நான் இதை திருப்பிட்டா திருப்பி எங்கே மாலான்னு திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம தாத்தா நினச்ச மாதிரி இப்போ திருப்பி யூத்தாக மாறிட்டார். யூத்தாக மாறினதை பார்த்ததும் பாட்டி நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தாத்தா எதிர்பார்க்க, பட் பாட்டிக்கிட்டேருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. அதனால நம்ம தாத்தா தான் இப்போ அதை நினச்சி ஷாக் ஆகியிருக்காரு. அடுத்து பாட்டி பதட்டமாக இருக்கிற விஷயத்த தாத்தா நோட் பண்ணுறாரு. நம்ம 2 பேருக்கு இப்போ வயசு கம்மியாக மாறிடுச்சு. நம்ம பசங்களும் இப்போ ஒரு 40 வயசுக்கிட்ட இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்கள தாண்டி கூட நம்ம உயிரோடு இருப்போமான்னு இவங்க பயப்படுறாங்க. அதை நினச்சி நீ ஒன்று கவலைப்பட வேணாம். கனவுல அந்த அவர் கிளாஸை பார்க்க போது அதுலேருந்து கொஞ்சம் மண் லீக் ஆகிற விஷயத்த நான் நோட் பண்ணுறேன். ஸோ எக்காரணத்துக்கு ஒன்று நம்மளோட பசங்களை தாண்டி நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்ல திருப்பி இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்குது. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.